இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிற சில விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. நான் சொன்ன சுவாமிகளை மட்டும் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக அந்த இறைவனுடைய கனெக்ஷனில் உங்கள் லைஃப்பை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக நீங்கள் முன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஆனால் இதை நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே வாங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம். ஏன்னா இந்த இடத்துல மனசு நம்புகிற விஷயத்தை மனசை உடைக்கக்கூடாது நம்ம. அதனால் கடவுளுடைய எச்சரிக்கை நல்லா தெரிஞ்சுங்க. நம்பி உள்ளே வாங்க, சந்தேகப்படாதீங்க, சந்தேகம் இல்லாமல் நம்புங்க. நான் சொல்கிறதில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு 90% நடக்கும். இன்னும் முயற்சி பண்ணால் 100 உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த வாக்கு பலிக்கும், நல்லது நடக்கும். செலவில்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். ஏழுகுண்டலவாடா வெங்கட்டரமணா கோவிந்தா கோவிந்தா. பெருமாளுடைய அனுகிரகம், வெங்கட்டரமனுடைய அனுகிரகம், கோவிந்தனுடைய அனுகிரகம் இந்த சிம்மராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நேரம். சிம்மராசி, இந்த பிரபஞ்சம் சிம்மத்திற்கு ஒரு பிறவி யோகத்தை கொடுக்க போகிறது. இந்த பிறவி நான் பிறந்திருக்கிறேன், ஏன் பிறந்தேன்னு தெரியல, பிறந்துட்டேன், கஷ்டப்படுறேன், வருத்தப்படுறேன். சில பேர் நம்மளை ஏதாவது சிறுமைப்படுத்திடுவாங்களோன்னு வருத்தமும் இருக்குது. குடும்பத்தை விட்டு என்னால் விலகவும் முடியல, உறவுகளை விட்டு நீங்கவும் முடியல, பொறுப்புகளை விட்டு விலகவும் முடியல, விருப்பம் இல்லாமல் விரும்பி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் உண்மை. இதுதான் சிம்மத்துடைய இன்றைய நிலை. எனக்கு நிறைய விஷயத்தில் விருப்பம் இல்லை, விட்டா இப்போ நான் மேலே போடுவேன். ஆனால் எப்படி போக முடியும்? கடன் நிறையா இருக்குது, குடும்ப பொறுப்புகள் இருக்குது, சமூக பொறுப்புகள் இருக்குது. நிறைய பேர் என்னை நம்புகிறான், நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. சொல்லுவாங்கள்ல, விலகவும் முடியலை, விரும்பவும் முடியலை, விதி எப்பங்க மாறும் அப்படின்னு கேட்குற இடத்துல இப்போ சிம்மம் இருக்குது. இந்த சிம்மராசிக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சா நல்லா இருக்குமா, விதி மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரம் பிரபஞ்சம் இந்த பிறவி யோகத்தை கொடுக்க போகிறது. இப்போ சனி பயிற்சி நடந்தது, குரு பயிற்சி நடந்தது, அடுத்தது இப்போ குரு அதிசாரத்தில் வரப்போகிறாரு, அடுத்தது இப்போ சனி வக்கரத்துக்கு வந்திருக்காரு, அடுத்தது ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. இது மாதிரி இந்த பயிற்சிகளுடைய தருணம் இந்த 2026 முடியறதுக்குள்ள இந்த குழந்தைங்களுக்கு இந்த பிறவி யோகத்தை அவர்கள் பார்க்க முடியும். நான் என்னத்துக்கு பிறந்தப்பா, என்னோட வளர்ப்பு என்ன, என் வளர்ச்சி என்ன, என் ஃபேமிலி எதை நோக்கி என்கிட்ட இருக்குது, இதை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த காலகட்டம். ஆமாம், எஸ், இதற்கு கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்த போகிறார். என்னென்ன விதமான விஷயங்களை கொடுக்க போகிறாருன்னு நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம், நம்மளை யாரெல்லாம் கோபப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வருத்தப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஏன் நம்மளை யாரெல்லாம் அழ வைத்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் திடீர் சறுக்கல்கள் ஏற்பட போகிறது. அதனால் உங்களை கை வச்சவங்க இப்போது டவுனை சந்திக்கணும். அதனால் சிம்மராசிக்காரர்களை யாராவது எதிர்த்தாலோ, யாராவது அவங்கள சபித்தாலோ, யாராவது உங்களை தேவையில்லாமல் விமர்சனம் செய்தாலோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தண்டனை கொடுக்கும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். தவறான மனுஷங்களை தண்டிக்கும். அதே நல்லவர்கள் உங்களை விமர்சனம் பண்ணால் அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா விமர்சனங்கள் தப்பு கிடையாது. இந்த உலகத்தில் விமர்சனம் பண்ணால் தான் நம்ம பெரிய ஆளாக முடியும். சில பேர் நம்மளை தவறுகளை சுட்டி காட்டணும், நல்லதை சுட்டி காட்டணும்.
சுட்டி காட்டப்படுவது நல்லதாக இருந்தால் நமக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. எப்பயுமே சிம்மராசிக்காரவங்களுக்கு குடும்பத்தில் எப்பயுமே நிம்மதி குறைவு ஏன் வரும்னா மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வரும். போலியான மரியாதை கொடுப்பாங்க. நமக்கே தெரியும், ஒருத்தன் நமக்கு ஏஞ்சி நின்று வணக்கம் வைக்கிறான்னா, நீ உட்காரு, நீ உட்காரு, நீ சும்மா எனக்காக ஏஞ்சி வணக்கம் வச்சுட்டு நீ என்கிட்ட ஒன்று கேட்ப, நான் ஒன்று தரமாட்டேன், உடனே நீ நாளைக்கு அந்த வணக்கத்தை நான் வரும்போது நீ உட்காந்தே இருப்ப பாரு, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும், நீ இப்போ உட்காந்துக்கும். ஏன்னா நான் எப்போ பார்த்தா நான் கடவுள் கிடையாது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் நினைக்கிறதில்ல நான் கொடுத்துக்கினே இருக்கிறதுக்கு. அப்போ ஏதாவது ஒன்று என்கிட்டேருந்து வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்தால் நான் என்ன பண்ணுறது? நீ எதே எதிர்பார்த்தே நிற்கிற, இந்த எதிர்பார்த்து நிற்கிறவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது, எரிச்சல் உருவாகும். இதுதான் சிம்மராசி சொல்கிறது. ஏன்னா நம்மளையும் வாழ விட மாட்டான், அவனும் வாழ மாட்டான். எதிர்பார்க்குறவனை பக்கத்தில் வச்சுருந்தாலும் எரிச்சல் தான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சிம்மராசிக்காரவங்களே. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிறவி, இந்த பிரபஞ்சம் இப்போ கொடுக்கக்கூடிய யோகம் என்ன தெரியுமா? முதல்ல இந்த கிரகத்தோட பயிற்சி ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமா? முதல் மாற்றம், உங்களுக்கு சிறப்பான மனுஷங்களுடைய பழக்க வழக்கம் அதிகரிக்க போகிறது. நல்ல மனுஷங்களுடைய பழக்க வழக்கம் அதிகரிக்க போகிறது. கான்டாக்ட் மாறுது, உங்கள் வட்டம் மாறுது, சர்க்கிள் மாறுது. அதனால் நல்ல மனுஷங்களுடைய பழக்க வழக்கமாக அதிகரிக்க போகிறது. அதை பயன்படுத்திங்க. சார் இவரெலாம் எனக்கு ஃபோன் அடிக்கிறார் சார், இவரெலாம் என்கிட்ட பேசுகிறார் சார், நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. பயன்படுத்திக்க வேண்டிய நேரத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அடுத்தது, உங்கள் கவலைகள் குறைய போகிறது. பெருமூச்சு எடுத்து விட போகிறீங்க. சார் நான் என்னமோ நினச்சேன், வாழ்க்கை துவண்டு போயிடுமோ, நான் ரொம்ப டவுன் ஆகிடுவோமோ, என் பிஸ்னஸில் ரொம்ப டவுன் ஆகிடுமோ, என் வேலையில் பெரிய பிரச்சனையை சந்திச்சிருவனோ, என் குடும்பத்தில் மரியாதை இல்லாமல் போயிடுமோ, இப்படிலாம் நான் நினச்சேன். ஆனால் எப்படி இதெல்லாம் மாறுதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அப்படியே அமைதியாக யார்கிட்டையும் சொல்லிடாது தங்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது மாறுது, மாறும், இதான் நேரம், இதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம். ஆனால் அது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. என்னமோ மாறிக்கிட்டு இருக்கேன் என் குடும்பத்தில், நல்லதா அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் உண்மை. இதை சொல்லிட்டாலே அடுத்தது 2 நாள் ஆகிடும், திருப்பி மாறதுக்கு அப்படியே நிற்கும். நல்ல மாற்றம் உருவாகிறது. அதிர்ஷ்டமான மனிதர்களை சந்திக்க போறீங்க சிம்மராசிக்காரர்களே. இது நடந்தே தீரும். அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைச்சே தீரும். நீங்கள் செய்ய வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. அம்பாள் மகாலட்சுமி தான். மகாலட்சுமியோட அஷ்டோத்தரத்தை உங்கள் வீட்டில் போட்டு ஓட விடுங்க. மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு அற்புதமான காலம். அடுத்தது, உங்கள் திறமை இந்த உலகத்துக்கு தெரிய வரும். டெஃபினெட்லி தெரிய வரும். நீங்கள் என்னத்தில் ஃபெயிலியர் ஆனீங்க, எதில் மிஸ்டேக் ஆனீங்க, எதில் வெற்றி இழந்தீங்க, மீண்டும் அந்த வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். டெஃபினெட்லி உண்டு, பயப்பட வேணாம். திறமை உலகத்துக்கு தெரியும். என்ன திறமை உன்ட்ட இல்லை, அந்த திறமை வெளியில் வரப்போகுது தங்கம். உன் படிப்பு, நீ எந்த எக்ஸாமில் ஃபெயில் இருந்துன்னா அந்த எக்ஸாமில் சக்ஸஸ் ஆக போகிற மீண்டும் எழுதி தங்கம். எந்த மார்க்கு குறைஞ்சதோ அந்த மார்க்கு திருப்பி கிடைக்க போகுது கண்ணுங்களா. உங்கள் வேலையில் எந்த இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தோ அந்த வேலைகள் அங்கீகாரம் கிடைக்க போகுது குழந்தைங்களா. உங்கள் பிக்சர் படம் ஓடாமல் இருந்ததா, திரைத்துறையத்தில் உள்ளவங்களுக்கு திரைத்துறையில் அவங்களுக்கு இப்போ படம் ஓட போகுது, நிறைய அப்பாயின்மெண்ட் வரப்போகுது, உங்களுக்கு நிறைய நீங்கள் கமிட்மெண்ட் ஆக போகிறீங்க கண்ணுங்களா. அரசியலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் தோல்வியை பார்த்துருந்தீங்களா, இனிமேல் வெற்றி முகத்தை பார்க்க போகிறீங்க பிள்ளைங்களா. எதுவுமே ஒரே மாதிரி இருக்காது கண்ணுங்களா. சாப்பாடு சாப்பிட்றோமே, சாம்பார் முடியுன்னு சொன்னால் அடுத்து என்ன பண்ணுறோம், வத்த குழம்பு, அப்புறம் மோர் குழம்பு, அப்புறம் ரசம், மாறிக்கிட்டே இருக்குல்ல. மாறுதா இல்லையா? சரி, உங்கள் கணக்குக்கே வருவோம். பிரியாணி சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்கல்ல, அப்புறம் எல்லாம் மாறுதில்ல, அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் கண்ணுங்களா. லைஃப் மாறுது, மாறும். அந்த நமக்கு கொஞ்சம் சிரமம் கொடுத்தோன்னே நம்ம எல்லோரும் இப்போ என்ன ஆகிட்டோம், ரொம்ப வருத்தத்துக்கு போயிட்டோம். என்னடா வாழ்க்கை வீணாக போயிட்டா, அவ்வளோதானே லைஃபு, முடிஞ்சு போச்சான்னு நினைக்கிறோம். இல்லை கண்ணுங்களா, இந்த வாழ்க்கை மாறுது. அதுவும் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. நேரம் உங்களுக்கு சாதகமாக மாறுது தங்கங்களா. இதை நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க பாருங்கள். இன்னும் இந்த 2026 முடிவுக்குள்ளே உங்கள் பக்கம் உங்கள் காற்று அடிக்கலைன்னா என்னென்னு கேளுங்க. சாதகமாக உங்கள் பக்கம் மாறுது, நம்புங்க.
வாழ்க்கை பாதை தெளிவாக வரப்போகிறது. இந்த பிரபஞ்சம் இதை தான் உங்களுக்கு பிறவி யோகமாக இந்த நேரத்தில் கொடுக்கிறது. நல்ல முடிவுகள் தொடரப்போகிறது. மன நிறைவு கிடைக்கப் போகிறது. இது நிதர்சனமான உண்மை. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மன நிறைவு கிடைக்கப் போகிறது. ரொம்ப நாளாக தவிச்ச இந்த மன நிறைவு இது கிடைக்குமான்னு நினச்ச விஷயம், சிம்மத்தை உழுக்கின விஷயம், உயிரை எடுத்துட்டான் சார் அப்படிங்கிற விஷயம் திருப்பி நமக்கு உயிர் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகி நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக சிம்மத்தை அடைய போகிறது. நம்புங்க. உங்களோட கமெண்டிங் பவர், உங்களோட சிஸ்டம் பேஸ் மாறப்போகிறது. உங்களை உயர்த்தி ஆண்டவன் பார்க்க போகிறான். ஆசைப்பட்டுட்ட ஆண்டவன் இனிமேல் உங்களுக்கு நஷ்டமே கிடையாது. நல்லது நடக்க சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. சில்லறை பசங்களை நம்பாதீங்க, பெரிய மனுஷங்களை நம்புங்க. நல்லது நடக்கும். அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை. நல்லா இருப்பீங்க. சிவனை கும்பிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். என் உறவுகள் அத்தனை பேருக்கும் அந்த அபிராமி தாய், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அபிராமி தாய், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு, அகலாத உறவுகள், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வை என் அபிராமி தாய் பரிபூரணமாக அத்தனை உறவுகளுக்கும் கண்டிப்பாக கொடுப்பா. நம்பி நான் சொன்னதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிழலாக அந்த அபிராமி உங்களோடு இருப்பால், நானும் உங்களோடு இருப்பேன். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்க. இந்த பதிவோடைய நோக்கம் இதுதான், ஆரம்பம். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. சொல்லுங்க. மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனதான்யம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி எஸ் அந்த இடம் புரியாது, அதுக்கு தான் தொகை தரும் 16 பேரும் தந்து அருளி நீ சுக ஆனந்த வாழ்வு அளிப்பாய். சுகிர்த குணசாலி. சொல்லுங்க. சுகிர்த குணசாலி, பரிபாலி, அனுகூலி, திரிசூலி, மங்கள விசாலி. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மகவு நான் நீ தாய் அளிக்க உனதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. ஏன் இதை நான் சொல்ல உங்களை சொல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? இது இன்றையிலிருந்து ஆரம்பம். இந்த 16 செல்வத்திற்காகத்தான் நாம் எல்லா இடத்திலும் அலைந்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கருணையே உருவான இந்த உலகத்தில் அந்த கருணையே உருவான அந்த அபிராமி இந்த 16 செல்வத்தை நமக்கு கொடுப்பா. இது இன்றையிலிருந்து ஆரம்பம். நான் சொன்னதை சொன்னீங்களா சொல்லலையாங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லலைன்னா மீண்டும் ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் நான் சொல்கிறத சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன், அபிராமி அந்தாதியில் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராசதனையை நான் சொல்லிட்டேன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வா. சத்தியம் சொல்கிறேன் என் பிள்ளைகளா, அம்பாள் உங்களை ஏமாற்ற மாட்டா, அபிராமி உங்களை ஏமாற்ற மாட்டா. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெறுக.
ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.